கனா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி கஸ்தூரிக்கு கால் பண்ணி ரொம்ப சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனன்யா பத்மாவுக்கு கால் பண்ணி இந்த கல்யாண விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க, அப்பாவையும் பாட்டியும் கூப்பிட்டு தனியாக நீங்கள் என்ன பேசுனீங்க, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, அப்போது பத்மா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நான் புரிய வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அனன்யா, அப்போது இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனன்யா இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. மஞ்சு பின்னாடி நின்றுட்டுருப்பாங்க. அனன்யா பேசின எல்லாத்தையுமே மஞ்சு கேட்டுட்ருக்காங்க. கேட்ட உடனே அனன்யா கிட்ட போய் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. யாராச்சும் அக்கா லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ஏன் நீ இவ்வளோ வன்மம் பிடிச்சி திரியிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, அப்போ அனன்யா அன்பரசிக்கு எல்லா சொத்தும் வந்ததுக்கப்புறமா உனக்கு கூட திமிராயிடுச்சுல, ஏற்கனவே அன்பரசிக்கு விரிச்ச வலையில் நீ விழுந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மஞ்சு அப்போது நீ தான் அதை பண்ணியா அப்படின்னு அனன்யா ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்காங்க. எதுக்காக நீ இப்படியெல்லாம் இருக்க? கொஞ்சம் கூட நீ திருந்தவே மாட்டியா? அன்பரசி என்னமோ உன் மேலே பாசமாக தான் இருக்கா, ஆனால் நீ மாறவே போகிறதில்ல அப்படின்லாம் கோவமாக பேச, அப்போ அனன்யா அவங்களோட செருப்பை கழட்டி மஞ்சுவை அடிக்கலான்னு வராங்க. இன்னொரு பக்கம் மங்காவும் சிவகாமியும் அந்த வசந்த்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னடி இவன் இப்படி சொல்கிறான், அவன் போலீஸ்கிட்ட வேற அந்த வீடியோவை அனுப்பிட்டேன்னு வேற சொல்கிறானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு கூட தெரியலையே அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி குழம்பி போயிருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவகாமிக்கு இந்த கேஸ் விஷயத்தில் அவங்கள விசாரித்த அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாங்க. மங்கா இல்லை நீ அதை அட்டன் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருன்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மங்கா ஒரு பக்கம் அந்த வீடியோவில் நான் மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, நீயும் இருக்க, நான் மட்டும் இருந்திருந்தா நான் தான் அதை பண்ண அப்படின்னு சொல்லி நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்போ நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்ருக்கேன். அப்போது சிவகாமி அந்த கிழவன் செத்தும் நம்ம உயிரை இப்படி எடுக்கிறானே அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அனன்யா அங்கே நிற்கிறாங்க. அனன்யாவை பார்த்த உடனே மங்கா ஷாக் ஆகுறாங்க. நாம் பேசினதை எல்லாத்தையுமே அனன்யா கேட்டிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வீட்டுக்கு வராங்க. மஞ்சு அன்பரசிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போது அன்பரசி மஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த அனன்யா இருக்கால அவள் ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி என்ன பண்ணா அப்படி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அவள் உன்னை அடித்தாளா அப்படின்னு கேட்க, அப்போ மஞ்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. திடீர்னு அனன்யா அடித்த விஷயத்த சொல்லாமல் அதை மறைச்சிடுறாங்க. இப்போது நாம் அந்த விஷயத்த சொன்னோன்னா அன்பரசி ரொம்ப கஷ்டப்படுவா, தேவையில்லாமல் அவகிட்ட போய் சண்டை போடுவா. இப்போ தான் அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதனால் அடித்த விஷயத்த நாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைச்சிடுறாங்க. அப்போ அன்பரசி அதை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை அந்த அனன்யா உன்னை கண்டிப்பாக அடிச்சிருக்கா, அதனால தான் நீ இப்படி அழுதுட்டுருக்க, நீ வா அப்படின்னு சொல்லி அன்பரசி ஒரு பக்கம் மஞ்சுவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அனன்யா கிட்டே கேட்கறதுக்காக. அனன்யா அங்கே சிவகாமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அந்த மஞ்சு என்கிட்ட ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டா, அதனால் நான் அவளை அடிச்சிட்டேன். பத்மா ஆண்டிக்கு கால் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நடத்த விடாத பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சிவகாமி அனன்யாவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ பண்ணுறது வேறு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்க. அப்போது இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அனன்யா இல்லை நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன், நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மங்காவும் சிவகாமியும் ரொம்ப பயப்படுறாங்க. என்னது போலீஸ் வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்குன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. போலீஸ் நேராக வந்த உடனே சந்திரசேகர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே சிவகாமி யார் அப்படின்னு கேட்ட உடனே சிவகாமியை சந்திரசேகர் கூப்பிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சிவகாமி கிட்ட, ஏமா நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டீங்களா, எத்தனை முறை உங்களுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அப்போது அன்பரசி உங்கள் வீட்டு பொண்ணா அப்படின்னு கேட்ட உடனே மங்கா இவன் வேறு விஷயமா வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பரசியும் மஞ்சுவும் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. அன்பரசியை பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இப்போது கலெக்டர் வந்துட்டுருக்காரு, நம்ம காவல்துறை சார்பாக அன்பரசிக்கு பணி நியமனத்து ஆணையை கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அன்பரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உன்னை நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே கலெக்டர் வராங்க. அன்பரசிக்கிட்ட பேசுகிறாங்க. அன்பரசிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உங்களை முன்னுதாரணமாக வச்சு எல்லாருமே ரொம்ப நல்லா வரணும், நீங்கள் மேலும் மேலும் நல்லா உயரணும் அப்படின்னு சொல்லி அன்பரசியை வாழ்த்துறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.